Hello everyone, welcome to Soldiers Guide channel. Indian Coast Guard இருந்து 2025 கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. வருஷத்துக்கு 2 டைம் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த 2025 கான ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி 2024 கான செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி எக்ஸாம் முடிஞ்சு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் பாஸ் ஆகாம இருந்திருப்பீங்க. ஸோ இந்த டைம்ல நீங்க படிச்சதை வீண் போகாம அப்படியே அடுத்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அருமையான வேகன்சியோடு வந்திருக்கு. வேகன்சியை பொறுத்து நீங்கள் எப்போவுமே ஒரு நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ உங்களுடைய திறமை தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன வேகன்சி இருக்குது, அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இந்த A to Z இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பெர்மனன்ட் செலெக்ஷன். ஓகேங்களா? ஸோ நேவி, அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, இது எல்லாமே அக்னிவேர் ஸ்கீம் 4 years சர்வீஸ். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெர்மனண்ட்டாக நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் 18 வருஷம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 13 ஜூன் 2024 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 3 ஜூலை 2024 நீங்கள் அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 300 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ நேவிக் ஜிடி அண்ட் அதுக்கப்புறம் யான்ட்ரிக், இந்த 2 வேகன்சி மட்டும்தான் இதில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ நேவிக் ஜென்ரல் டியூட்டி ஜிடியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணி மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் குரூப் எடுத்து இந்த குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த குரூப் எடுத்து படிச்சிருந்தாலும் மேக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும். அண்ட் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். சிபிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை சிபிஎஸ்சியாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது இல்லை, அப்படி இருந்தால் நீங்கள் ஜிடிக்கு அப்ளை பண்ணலாம். இல்லை நீங்கள் டிப்ளமோ 3 year 2 year டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான். ஸோ யான்ட்ரிக் அப்படின்னாவே டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருக்கவங்க மட்டும்தான். ஸோ யான்ட்ரிக்ல வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அண்ட் 2 year டிப்ளமோ கோர்ஸ், 3 year டிப்ளமோ கோர்ஸ், ஆர் இல்லை 4 year இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது ரிலவென்ட் ட்ரேடு கொடுத்துருக்காங்க. என்னென்ன ட்ரேடு கோர்ஸ் முடிச்சிருக்கவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், டெலிகம்யூனிகேஷன், ரேடியோ அண்ட் பவர், இந்த கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள். அப்படி இல்லை நீங்கள் 10th 12th முடிச்சு 2 year டிப்ளமோ கோர்ஸ், அப்படி இல்லைன்னா 3 year டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலும் எலிஜிபிள் தான் இந்த ரெலவென்ட் ட்ரேடில். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிள், உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 18 வயசுல இருந்து 22 வயசுக்குள்ள இருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். 1 மார்ச் 2023 இருந்து 28 பிப்ரவரி 2007 பிறந்திருந்தீங்க அப்படின்னா எலிஜிபிள். அப்படி இல்லைனாலும் 5 years SC STக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 years வரை நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 years ரிலாக்ஸேஷன் ஃபார் ஓபிசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25 years, சாரி SC STயாக இருந்தீங்க அப்படின்னா 5 years ரிலாக்ஸேஷனில் 28 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். 3 year ஓபிசி ரிலாக்ஸேஷனில் வந்து உங்களால் 25 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ டேட் ஆஃப் பர்த் ரொம்ப முக்கியம், செக் பண்ணி பாருங்கள். இந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், ஃபுல் நோட்டிஃபிகேஷனுக்கான PDF நம்மளுடைய அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவி ஜிடி உடைய வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து ஜோன் வைஸ் வேகன்சியை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஜோன் வைஸ்னா என்ன ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் நார்த், வெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்ட், அதுக்கப்புறம் வெஸ்ட், அதுக்கப்புறம் இது மாதிரி தனித்தனியாக இருக்கு இல்லையா? இது எல்லாமே வந்து ஜோன் வைஸ்ன்னு சொல்லுவோம். இதில் வந்து நம்ம எந்த ஜோன் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஜோனுக்குள்ளே வரும். ஓகேங்களா? ஸோ ஈஸ்ட் ஜோனில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், அதுக்கப்புறம் தெலுங்கானா, தமிழ்நாடு, புதுச்சேரி, இது எல்லாமே ஈஸ்ட் ஜோனுக்குள்ளே வரும். மீதி இருக்கிறத நார்த்து, இதெல்லாமே அந்தந்த ஜோன் வைஸை தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஜோன் வைஸ் வேகன்சி பார்க்கறதுக்கு முன்னாடி டோட்டல் வேகன்சியை பார்த்துடலாம். டோட்டலாக 260 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 260 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸ்டில் வந்து 34 வேகன்சி ஓவராலாக இருக்குது. அதில் ஜென்ரலுக்கு வந்து 13 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வேகன்சி, ஓபிசியில் வந்து 11 வேகன்சி, எஸ்டியில் வந்து 1 வேகன்சி, எஸ்சியில் வந்து 6 வேகன்சி. வேகன்சி பொறுத்து நீங்கள் எப்போவுமே வந்து இது பண்ணிக்காதீங்க. ஸோ உங்களோட திறமை தான் முக்கியம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா, நல்லா கட் ஆஃப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போஸ்டிங் எடுக்க முடியும். ஸோ ஒரு ஹை கட் ஆஃபாக தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் படிக்கிறதுல தான் உங்களுடைய ரிசல்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிக் ஆன்ட்ரிக்ல எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெக்கானிக்கலில் ஒரு 33 வேகன்சியும், எலக்ட்ரிக்கலில் 18 வேகன்சியும், எலக்ட்ரானிக்ஸில் 9 வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆன்ட்ரிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா லெவல் வேகன்சி, ஜோன் வைஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. ஸோ இதில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த ட்ரேட் படிச்சிருந்தீங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி நீங்கள் பாஸ் மார்க் வச்சுருப்பாங்க, அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்க எல்லாருமே அடுத்து வந்து பிஇடி பிஎஸ்டிக்கு போவீங்க ஓகேங்களா. ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டுக்கு போவீங்க. அடுத்து இதில் பாஸ் ஆகி அடுத்து போகிறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மெடிக்கல் போவீங்க. மெடிக்கல் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த கம்ப்ளீட் செலெக்ஷன் ப்ராசஸ் இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே எப்போ எந்தெந்த ஸ்டேஜ் எந்தெந்த மந்த்துக்கு நடக்கும் அப்படின்ற ஒரு டென்டேட்டிவ் டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது செப்டம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேஜ் 1 நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து ஸ்டேஜ் 2 வந்து நவம்பரில் நடக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த டேட்டில் தான் கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. மேபி ஏதாவது ஒரு இஷ்யூ நடந்தால் தான் இந்த டென்டேட்டிவ் டேட் கொடுப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த டேட்டில் கண்டிப்பாக முடிஞ்சிடும். செப்டம்பர் லாஸ்ட்டில் உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு தயாராகுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிபிடி 1க்கான சிலபஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் ஓகேங்களா. சிபிடி 1க்கான சிலபஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து நேவிக் ஜிடி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செக்ஷன் 1 செக்ஷன் 2 2 இருக்கும். இந்த 2 செக்ஷனுமே ஒரே டைம்ல தான் எக்ஸாம் இருக்கும் ஓகேங்களா. நீங்கள் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் போகிறப்போவே உங்களுக்கு செக்ஷன் 1க்கான டைம் முடிஞ்சதும் செக்ஷன் 2க்கான டைம் ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா. தனித்தனியாக உங்களுக்கான எக்ஸாம் நடக்காது, ஒரே நாள் தான் நடக்கும். ஆனால் செக்ஷன் 1 செக்ஷன் 2 தனித்தனியாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இது யான்ட்ரிக், அதுக்கப்புறம் யான்ட்ரிக் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கலில் வந்து 3 செக்ஷன் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. இந்த நேவிக் ஜிடி எழுதக்கூடிய செக்ஷன் 1 செக்ஷன் 2 எழுதணும். நேவிக் எலக்ட்ரிக்கல் யான்ட்ரிக் எலக்ட்ரிக்கல் நடக்கக்கூடிய 3வது செக்ஷன் எக்ஸாமும் நீங்கள் எழுதணும் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் ஓகேங்களா. எலக்ட்ரானிக்ஸில் 4 செக்ஷனும் இந்த 4 செக்ஷனும் சேர்த்து எழுதணும். மெக்கானிக்கலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 செக்ஷனும் சேர்த்து எழுதணும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேவிக் ஜிடியில் செக்ஷன் 1ல் எவ்வளோ என்ன சிலபஸ் அப்படின்றத பார்த்துடலாம். மேக்ஸிமம் மொத்தம் 60 கொஸ்டின் இருக்கும், 60 மார்க் இருக்கும். உங்களுக்கு 45 நிமிஷம் டைம் கொடுப்பாங்க ஓகேங்களா. இதில் மேக்ஸில் 20 கொஸ்டின் இருக்கும், சயின்ஸில் 10 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷில் 15 கொஸ்டின் இருக்கும், ரீசனிங்கில் 10 கொஸ்டின், இங்கிலீஷில் ஜிகேல 5 கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. டோட்டலாக 60 கொஸ்டின். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிறது வந்து 30 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் கேட்டகரி, அதுக்கப்புறம் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேட்டகரி 30 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல் நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க ஓகேங்களா. அடுத்து வந்து எஸ்சி எஸ்டி எடுத்தீங்க அப்படின்னா 27 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகி போயிடுவீங்க. இதே செக்ஷன் 2ல் ஜிடி பார்த்தீங்க அப்படின்னா 50 மார்க் இருக்கும். இதில் மேக்ஸ் 25, அப்புறம் ஃபிசிக்ஸ் 25 இருக்கும். 30 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் 12th மேக்ஸ் இருக்கும், 12th ஃபிசிக்ஸ் இருக்கும். எல்லாமே சிபிசி சிலபஸில் தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசியாக இருந்தீங்க அப்படின்னா 20 மார்க் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிருவீங்க. அதாவது வந்து செக்ஷன் 1னும் செக்ஷன் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிடிக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் தான் எக்ஸாம் இருக்கும். அந்தந்த டைம் 60 நிமிஷம் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் செக்ஷன் 1 எழுதி முடிச்சதும் அடுத்த டைம் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் ஓகேங்களா. ஸோ எல்லா டைமும் ஒரே டைம் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கான கட் ஆஃப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 1ல் 30 மார்க் எடுத்திருக்கணும், செக்ஷன் 2ல் 20 மார்க் எடுத்திருக்கணும். டோட்டலாக 50 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து ஃபிசிக்கலுக்கு போவீங்க. பட் இந்த மார்க் இருந்தால் எனக்கு வந்து ஃபைனல் கட் ஆஃப் வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஒரு 80க்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணி அடிங்க. ஏன்னா அப்போ தான் வந்து ஃபைனல் கட் ஆஃப் எடுப்பாங்க ஓகேங்களா. அந்த அளவுக்கு கட் ஆஃப் போயிருக்குது இதுக்கு முன்னாடி. ஸோ அதனால் வந்து படிக்கும் போது தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ செக்ஷன் 2 செக்ஷன் 3 செக்ஷன் 4 செக்ஷன் 5 எல்லாமே நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க யான்ட்ரிக்காக இருந்தீங்க அப்படின்னா. ஸோ இதில் இருக்கிற மாதிரி தான் வந்து உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான ஸ்டேஜ் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும் ஓகேங்களா. ஸோ இதில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அடாபிலிட்டி டெஸ்ட் இருக்கும். இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பயோமெட்ரிக் வெரிஃபைடு கேண்டிடேட் வில் பி அண்டர்கோ OMR based written examination. The test will be just qualifying in nature and the mark obtained will not be included in final merit list. The result will be announced after an hour of conducted examination. Those who qualified in this test will only process for the next pass of examination PT. அதாவது இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆனாங்க அப்படின்னா மட்டும்தான் அடுத்து இந்த PFTக்கு போவீங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு போவீங்க ஓகேங்களா. இந்த அடாபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்க வந்து சிவிலியன் லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அடுத்து நீங்க வந்து இப்போ செலக்ட் ஆகி உள்ள போனீங்க அப்படின்னா ஒரு டிஃபென்ஸ் லைஃபுக்குள்ள போவீங்க இல்லையா. ஸோ அப்போ எப்படிலாம் உங்களுடைய லைஃப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்க, அந்த எந்தெந்த டைமில் உங்களுடைய சூழலில் எப்படி நீங்கள் எடுத்துப்பீங்க அப்படின்றத ஒரு ஜென்ரல் கொஷின்ஸ் மாதிரி இருக்குமோ அதை நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத பார்த்து உங்களை செலக்ட் பண்ணி அடுத்த ஸ்டேஜுக்கு போக வைப்பாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் அடாபிலிட்டி டெஸ்ட். இதை பற்றின வேறு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன்
நான் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டுக்கு மட்டும் நான் தனியாக ஒரு வீடியோ கொடுக்குறேன். இந்தியன் ஆர்மிக்கும் இப்போ அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6 கிலோமீட்டர் ரன்னிங் வந்து நீங்கள் 7 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும். 20 ஸ்குவாட் அப்ஸ் எடுக்கணும், அதுக்கப்புறம் 10 புஷ்அப்ஸ் எடுக்கணும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஆல் 3 டெஸ்ட் பிஎஃப்டி டு பி கேரிட் அவுட் ஆஃப் கண்டினியூலி வித்தவுட் எனி பிரேக். அதாவது நீங்கள் ரன்னிங் முடிச்சுட்டு வந்த உடனே எந்த ஒரு பிரேக்கும் இல்லாமல் வந்து 20 ஸ்குவாட் அப்ஸும் எடுக்கணும், 10 புஷ்அப்ஸும் எடுக்கணும். அது மட்டும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் மெடிக்கலுக்கு போவீங்க. உங்களுக்கான ஹைட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 157 சென்டிமீட்டர் ஹைட். ஓகேங்களா. இவ்வளோ ஹைட் இருந்தால் போதுமானது தான். ஸோ இதில் வந்து செஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருக்கோ அதை விட உங்களுக்கு 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பண்ண தெரியணும், அது எக்ஸ்பென்ஷன் பண்ண தெரியணும். ஓகேங்களா. உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி, ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கணும். அது பிஎம்ஐன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த பிஎம்ஐ சார்ட்டை பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் அதுக்கான பிடிஎஃப் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்சதும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் ரிசல்ட் இருக்கும். ஃபைனல் ரிசல்ட்டில் கட் ஆஃப் 80க்கு மேலே போகும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் படிக்கும் போதே, நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸாம் படிக்கும் போதே நீங்கள் மார்க் எடுத்தால் மட்டும்தான் உங்களுடைய ஃபைனல் ரிசல்ட்டில் ஸோ நீங்கள் உங்களுடைய எக்ஸாம் தான் ஃபைனல் கட் ஆஃபும் தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு முழுமையான தகவல் கொடுத்துருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட் யாராவது டிஃபென்ஸ் ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, நேவியில் ஒரு பர்மனெண்ட்டாக ஒர்க் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுடைய ஜேர்னியை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு விதத்தில் கைட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை